மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவிரி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே குமரன் இருந்துட்டு கங்கா ஏன் நம்மளை பற்றி இவ்வளவு மோசமாக நினைக்கிறா, ஏன் அவன் நினைக்கிறதும் தப்பு இல்லை, அவளுக்காக நம்ம ஒன்றுமே வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஃபீல் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த டைம் எல்லா ஆர்டரையும் வாங்கி வச்சுக்கிடுறாங்க. வர ஆர்டரெல்லாம் தச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு இங்கே குமரன் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஆர்டர் வாங்கிக்கிறாங்க. இதை நிவின் பார்த்துட்டு எதுக்குன்னு இவ்வளோ ஆர்டர் எடுத்து வச்சிருக்க, இதெல்லாம் உன்னால் பண்ண முடியுமானே, குறிச்ச டைமுக்குள்ள நீ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவியா, அப்படி கொடுக்கலன்னா உனக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. குமரன் வந்துட்டு என்ன வளைகாப்பம் நல்லா பண்ணி ஆகணும்ல, அதுக்காக தான் நிவின் நான் பண்ணிடுவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட குமரன் சொல்கிறாங்க. நிவின் இருந்துட்டு விஜய் கிட்ட பேசுகிறாங்க. தச்சலாம் விஜய் கிட்ட என்ன குமரன் அண்ணன் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல, அந்த ஆர்டர்லாம் பெரிய பெரிய ஆர்டர் தான் இருந்தாலும் கரெக்ட் டைமுக்குள்ளே பண்ணலைன்னா பிரச்சனை தானே ஆகும், ஆனால் ஏன் கேட்காம அண்ணன் இவ்வளோ ஆர்டர் எடுத்து பண்ணணும்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ரொம்ப வருத்தப்பட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு அப்படியா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நம்ம ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனேவும் நிவின் இருந்துட்டு நானும் கேட்டு பார்த்தேன், ஆனால் அண்ணன் வந்து என்னுடைய ஹெல்ப்பை வேண்டாம் சொல்லிடுச்சு, என்ன பண்ணனே தெரில, அண்ணன் எப்படி தான் கரெக்ட் டைமுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்க போதும் அப்படின்ட்டு நிவின் விஜய் கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனேவும் சரி நான் குமரன் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரன் கிட்ட பேசுகிறாங்க. குமரன் நில்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனேவும் என்ன விஜய் சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அங்கே பாருங்க நீங்கள் நிறைய ஆர்டர்லாம் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிவின் சொன்னார், அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவீங்களா, எதுக்காக இவ்வளோ ஆர்டரை ஷார்ட் டைமுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கீங்க குமரன், அப்படி என்ன காரியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே குமரன் இருந்துட்டு இல்லை வளைகாப்பை நல்லா பண்ணணும்ல, அதுக்கு பணம் தேவைப்படும்ல, அதுவும் நானே என்னுடைய கை காசை வச்சே பண்ணணும்னு சொல்லிட்டு கங்கா விருப்பப்படுறான், அவள் விரும்புறதும் தப்பு கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்கள் இவ்வளோ ஷார்ட் டைமுக்குள்ள எப்படி எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்க போறீங்க, அப்படி முடிச்சு கொடுக்கலன்னா உங்களுக்கு தானே கெட்ட பேர் வரும் பிரதர், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க விஜய். உடனே குமரன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் நான் பண்ணிடுவேன், ரா பகலாக உட்காந்து நான் எல்லா இதையும் பண்ணி கொடுத்துருவேன் கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்கிட மாட்டீங்கல்ல, உங்களுக்கு என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறேன், அதுக்கு நான் எவ்வளோ பணம்னாச்சும் உங்களுக்கு தரேன், வளைகாப்புக்கு நீங்கள் என்ன எவ்வளோ கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ கிராண்டாக பண்ணுங்க, ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே குமரன் இருந்துட்டு இல்லை பிரதர் அதை நான் தான் பண்ணி ஆகணும், நீங்கள் காவேரிக்காக எல்லாமே ஆசையாக பண்ணுறீங்களா, அதே மாதிரி நான் கங்காவுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு பிரதர் மறுபடியும் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, அதெல்லாம் முடிச்சு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஆள் தேவைப்படுதா பிரதர், நான் வேணா அதுக்கான ஏற்பாடு வேணா பண்ணட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. இல்லை பிரதர் எனக்கு ஆள்லாம் தேவையில்லை பிரதர், நான் பண்ணிடுவேன், எனக்கு இத்தனை வருஷமாக சர்வீஸ் இருக்குல்ல, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் தச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் ஏன் பிரதர் இவ்வளவு அடமெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரன் இருந்துக்கிட்டு உடனே இவ்வளோ தூரம் ஆகியும் மறைக்க முடியாமல் இங்கே விஜய் கிட்ட உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. விஜய் நீங்கள் நினைக்கிற மாதிரி கங்கா வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கா, அவள் சின்ன வயசுலேருந்து வசதியான வாழ்க்கை தான் வாழணும்னு ஆசைப்பட்டா, ஆனால் எதிர்பாராத விதமாக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால தான் அவள் இவ்வளோ கஷ்டப்படுறா, அவள் நினச்ச வாழ்க்கை அவளுக்கு அமையவே இல்லை, அவள் விருப்பப்படி நான் எதுவுமே செஞ்சதே இல்லை, அவள் விருப்பப்பட்டு கேட்குறதையெல்லாம் என்னால் செஞ்சு கொடுக்க முடியலை, அந்த மாதிரி நிலமையில தான் நான் இருக்கிறேன் பிரதர், ஆனால் கங்கா அவள் நினச்சதும் தப்பு இல்லைல்ல பிரதர், அவள் இந்த வளைகாப்பை நல்லா கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்படுறான், அதுவும் நான் தான் பண்ணணும்னு நினைக்கிறா, அவள் நினைக்கிற மாதிரியே நானும் பண்ணுறேன் பிரதர், நீங்களும் காவேரியும் இதில் எந்த இதுவும் தலையிட வேண்டாம் பிரதர், அது கங்காவுக்கு பிடிக்கவே இல்லை, எப்போ பார்த்தாலும் காவேரியை ஒரு எதிரி மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கா, காவேரிக்கு அவள் விரும்பின மாதிரி காவேரிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவள் தப்பாக நினச்சிக்கிட்டா பிரதர், அதனால் காவேரியை பார்த்து பொறாமப்படுறாளான்னு தெரியல, எதுக்கு எடுத்தாலும் காவேரியும் நீங்களும் அதில் இன்வால்வ் ஆகினீங்கன்னா அவளுக்கு பிடிக்கவே மனுக்கு பிரதர், வேண்டாம் பிரதர் நீங்கள் இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம், நானே எல்லாத்தையும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு புரியுது பிரதர், நீங்கள் சொல்கிறதும் புரியுது, கங்கா அவங்க ஏதோ எங்கள் மேலே கோபத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் பிரதர், நான் இந்த வீட்டில் என் பொண்டாட்டிக்கு பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு விதத்தில் அவங்க மனசு பாதிக்குது போலுக்க, அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் பிரதர், நீங்கள் கங்காவும் இந்த வீட்டில் இருங்க பிரதர், நாங்கள் வந்ததுலேருந்து உங்கள் ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை ஆன மாதிரி தெரியுது, எதுக்கு எங்களால் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் குள்ளேயும் பிரச்சனை பிரதர், கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன், எல்லா ஆர்டரையும் பண்ணி கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் எப்படியும் வளைகாப்பை நல்லபடியாக நடத்திடுவீங்க கங்கா விருப்பப்பட்ட மாதிரி, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கல பிரதர், இப்போவே நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே குமரன் வந்துட்டு உங்களை நான் வீட்டை விட்டு கிளம்ப சொல்லவே இல்லை பிரதர், நீங்கள் எதுக்கு இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் இங்கேயே இருங்க பிரதர், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை நினச்சி எனக்கு பெருமையாக தான் இருக்குது, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்த பிறகும் எனக்காக உதவணும்னு நினைக்கிறீங்களா, இந்த குணம் யார்கிட்ட இருக்கும் பிரதர், நீங்கள் நான் பேசுனது எதுவும் மனசில் வச்சுக்கிட்டாதீங்க பிரதர், அவங்க அக்கா தங்கச்சிக்குள்ளே 1000 இருக்கலாம், ஆனால் நீங்கள் எனக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி தான், எல்லா விதத்துலேயும் உதவுறீங்க,
அப்படி இருக்கும்போது உங்கள எப்படி பிரதர் என்னால விட்டுக் குடுக்க முடியும்? நீங்க இந்த வீட்ட விட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. இல்ல பிரதர், நீங்க சொல்ற மாரி தான். நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி. அவளோட வாழ்க்கையில எங்களால பிரச்சனை ஏற்படுறது எனக்கு விருப்பம் இல்ல. அதனால நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த வீட்ட விட்டு கிளம்புனா தான் நீங்களும் உங்க ஒய்ஃபும் சந்தோஷமா இருக்க முடியும். அதனால நாங்க இந்த வீட்ட விட்டு கிளம்புறோம் பிரதர். நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. வளைகாப்புக்கு கண்டிப்பா வருவோம். அதுவும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப்பா இருப்பேன். உங்களுக்கு அங்க உட்காந்து என்னால என்ன முடியுமோ அத நான் கண்டிப்பா பண்ணுவேன் பிரதர் அப்படிங்கிறாங்க. குமரன் வந்துட்டு, "இல்ல பிரதர், என் மனசு வருத்தமா இருக்குன்னு சொல்லி தான் உங்ககிட்ட புலம்புனேன். மத்தபடி உங்ககிட்ட சொல்லணும்னு இல்ல. இப்ப நான் சொன்னதுனால நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் பிரதர். நீங்க உங்க வருத்தத்த யார்கிட்ட சொல்லி புலம்புன்னு தெரியாம என்கிட்ட உங்க பிரதர்ன்னு நெனச்சு தானே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஆறுதலா நான் பண்ண வேண்டாமா? அதுக்காக தான் பிரதர் நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்றேன். நீங்க எதுவுமே தப்பாவே நெனச்சுக்கிட வேணாம். எல்லாம் அதுவே நல்லது தான். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து நான் இந்த வீட்ட விட்டு வெளிய போறதுக்கு, இப்ப சுமூகமாவே நான் வீட்ட விட்டு வெளிய போறது தான் நல்லது பிரதர். அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாங்க. சரி அப்படியே குமரனால என்ன பேசன்னு தெரியல. உடனே விஜய் காவேரி கிட்ட போயிட்டு, "காவேரி நம்ம பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணு" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "எதுக்குங்க? நம்ம எங்க போறோங்க?" அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. விஜய் இருந்துட்டு, "எல்லாம் ஒரு காரியமா தான்" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "ஏங்க நீங்க தானே இங்கேயே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு எங்கேயோ கிளம்பி கூட்டு போறேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனேவும் காவேரி இருந்துட்டு, "இல்ல நம்ம இங்க இருக்கிறதுனால கங்கா அவங்க மனசு ஏதோ பாதிக்கிற மாதிரி தெரியுது. அவங்க குமரன் அவங்களுக்கும் கங்காவுக்கும் ஏதோ பிரச்சனை வர்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. குமரன் பிரதரும் என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க கங்கா பேசினதெல்லாம். அதனால தான் சொல்றேன். இந்த வீட்ட விட்டு நம்ம கிளம்புனா தான் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காவேரி. அதனால தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனேவும் காவேரி வந்துட்டு, "என்னங்க அக்கா அப்படிதான். ஆவுன்னா ஏதாவது பேசிட்டு இருப்பா. ஒண்ணும் புரியாத மாதிரி. அதுக்காக தான் நம்ம எதுக்கு வீட்ட விட்டு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல நம்ம வீட்ட விட்டு போவோம் காவேரி. நான் முடிவு எடுத்திருக்கேன். அத நீ கேட்பேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட சொல்றாங்க. உடனே விஜய் சொன்னதுனால, "நீங்க சொல்றீங்கல்ல, அதனால நான் உங்க கூட வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் அங்க இருந்து கிளம்புறாங்க பெட்டி படுக்கை எடுத்துட்டு. உடனே சார் வந்துட்டு, "என்னடி திடீர்னு வீட்ட விட்டு கிளம்புறீங்க? என்னாச்சுடி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க போயிட்டு நானும் காவேரியும் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலாம்னு நெனைக்கிறோம் அப்டிங்கிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "இங்க உங்களுக்கு ஒத்து வரலையா தம்பி? இங்க இருக்க பிடிக்கலையா?" அப்டின்னு கேட்குறாங்க. "இல்ல அதுக்காக இல்ல. கொஞ்ச நாள் வந்து ஒரு பிசினஸ் விஷயமா நானு அ யோசிக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகலாம்னு நெனைக்கிறேன்" அப்டின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு, "அப்படி ஏதாவது பிரச்சனையா தம்பி? யாராவது உங்கள ஏதாவது சொன்னாங்களா? அதனால போகணும்னு நெனைக்கிறீங்களா?" அப்டின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. "யாரு அத என்ன இது சொல்ல போறா? இந்த வீட்ல உள்ளவங்கலாம் என்ன நல்லா என்கிட்ட நல்லா பேசுறீங்க. என்கிட்ட நல்லா பழகுறீங்க. நீங்க உங்க புள்ள மாதிரி என்ன பார்த்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த குறையும் இல்ல அத்த. நானா தான் வந்து கொஞ்ச நாள் வந்து வெளியில தங்கிட்டு வரலாம்னு நெனைக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "சரிங்க தம்பி. உங்க விருப்பம் என்னமோ அது படியே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆனா நீங்க வராம இருக்கக்கூடாது அத்த. அப்பப்ப எங்கள வந்து பார்க்கணும். நாங்களும் இங்க வந்து உங்கள பார்க்க வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "சரிங்க தம்பி. கண்டிப்பா பார்க்க வருவேன். நீங்களும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "பாட்டி வரோம் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனேவும் கங்கா இருந்துட்டு, "இவ என்ன திடீர்னு கிளம்புறேன்னு சொல்றா. சரி கிளம்புனா நல்லது தான்" அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. குமரன் மட்டும் ரொம்ப வருத்தமா விஜய் பார்க்குறாங்க. "இல்ல பிரதர் நான் இப்ப கெளம்பணும்" அப்டி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு கெளம்புறாங்க. மறுநாள் கடையில விஜய் வந்து குமரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன பிரதர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சா?" அப்டின்னு கேட்குறாங்க. "இல்ல பிரதர் ஒர்க் முடியிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கு" அப்டிங்கிறாங்க. "உங்களுக்கு மாதிரி எனக்கும் ஏதாவது இந்த மாதிரி தொழில் தெரிஞ்சா நல்லாருக்கும் பிரதர். நானும் இந்த மாதிரி ஒரு கைத்தொழில் கத்துக்கலாம்னு நெனைக்கிறேன்" அப்டி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிவினும், "உங்களுக்கு என்ன விஜய் நீங்க தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்புறம் என்ன?" அப்டி சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரன் வந்துட்டு, "ஆமா பிரதர். நீங்க தான் வச்சு நடத்துறீங்கல்ல கம்பெனிய. அப்புறம் என்ன கைத்தொழில் கத்துக்க வரணும்னு சொல்றீங்க. நீங்க பண்றது பிசினஸ் தானே" அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனேவும், "இல்ல பிரதர். இந்த மாதிரினா கொஞ்சம் இந்த டிசைன் பண்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சு நீங்க ரசிச்சு பண்ணுவீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா பிரதர். நீங்களும் வீடு கட்டுறதுனா டிசைன்லாம் ரசிச்சு அப்படி தானே கட்டுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா குமரன் எல்லா இதையும் தச்சு முடிச்சுட்டாங்க. "பிரதர் சூப்பர். அதுக்குள்ளேயே பண்ணி முடிச்சுட்டீங்க. நீங்க எப்படிதான் இவ்வளவு ஷார்ட் டேர்ம்ல பண்ணுவீங்கன்னு நாங்கலாம் பதறி போயிருந்தோம். ஓ! சூப்பரா எல்லாத்தையும் ஃபினிஷிங்கா நல்லா பண்ணிட்டீங்களே பிரதர்" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா. இது வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கமான தொழில் தானே பிரதர். அதனால தான். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, இந்த சர்ப்ரைஸ் இந்த மாதிரி இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் பிரதர் நான் கத்துக்கிட்டேன். இதுக்கெல்லாம் முன்னோடி நீங்க தான் பிரதர்" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. விஜய் வந்துட்டு, "ரொம்ப புகழாதீங்க பிரதர். எப்படியோ முடிச்சுட்டீங்க. வளைகாப்ப நல்லா பண்ணிடுவீங்கன்னு இப்ப நம்பிக்கை வந்துருச்சா பிரதர்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குமரன் வந்துட்டு, "இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு பிரதர். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஃபங்ஷன சமாளிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.